ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 16 சங்கீதம் 7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆம்பரியமானவர்களே, நமக்கு ஆலோசனை தருகிறவர் கர்த்தர். சிலர் அதை புரியாமல் பல விதத்தில் பேசுவார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறவர், கிருபையை பொழிகிறவர், இரக்கத்தினால் முடிசூட்டுகிறவர். இதில் ஒரு பெரிய மேன்மை என்னன்னா, நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எவ்வளவு மேன்மையானவைகள் என்பதுதான். மனிதன் கொடுப்பது போலவே வேத வசனங்களை நமக்கு கொடுத்து அந்த ஆலோசனை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர், நம்மோடு கூட பேசுகிறவர், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை, விபத்துக்களை, தீவினைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். இப்படி ஒரு தெய்வம் உண்டு. நமக்கு நெருக்கடி வரும் பொழுது இந்த நெருக்கடியில் மீட்டு கொள்ளுகிற கர்த்தரும் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆலோசனையின்படி நாம் செய்யும் பொழுது தீங்குக்கு விளக்கிறோம், பொல்லாப்பு விளைகிறோம், அசுத்தம் விளைகிறோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறத பார்க்க முடியும். ஒரு சமயம் நான் ஊழியத்திற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு என்னுடைய டூ வீலரில் பிரயாணப்பட்டு கொடுத்தேன். ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், ஒரு விபத்தை சந்திக்க போகிறாய், ஆயத்தமாயிரு. ஒரு விபத்து உனக்கு நடக்கப் போகிறது, ஜாக்கிரதை என்றார். நான் ஜெபித்து கொண்டே போகிறேன். விபத்து நடக்கப் போகிற அந்த பகுதி என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய தெளிவான சத்தத்தை நான் கேட்கிறேன். நான் போய் ஒரு இடத்துல ஒரு ஜெபத்தை நடத்த வேண்டும். எனக்காக அங்கே ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். நானும் புறப்பட்டு விட்டேன். போகிற அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் தூரத்தில், நான் போக வேண்டிய அந்த பகுதிக்கு கொஞ்சம் தூரத்தில் திடீரென்று ஒரு விபத்து. என்னுடைய வாகனத்திலிருந்து நான் தூக்கி வீசப்பட்டேன். என் வாகனம் ஒரு பக்கத்தில் போய் ஒரு மரத்தில் மோதி முன்பக்கம் நொறுங்கினது. நான் ஒரு பக்கம் போய் என்னுடைய ஹெல்மெட்டெல்லாம் இருந்ததுனால நான் இழுத்துக்கொண்டே செல்லப்பட்டேன். எல்லாரும் ஓடி வந்து தூக்கினார்கள். அதாவது இந்த விழுந்த அதிர்வு தான். மற்றபடி ஒருவர் சொல்கிறார், அவன் வாகனத்திலேருந்து ஆயில் லீக் ஆனது, பெட்ரோல் லீக் ஆனது, பார்த்துட்டு சொல்லுங்கள் ரத்தம் வருகிறதுன்னு. நான் சொன்னேன், எனக்கு ரத்தமெல்லாம் வராதுன்னு தெரியும், தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி கரத்தை கழுவி கொண்டு நான் மறுபடியும் ஜெபிக்க போக வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு விட்டேன். அப்போ அந்த இடத்துல உள்ளவர்களுக்கு நான் சொன்ன பொழுது அவர்கள், பாஸ்டருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உடனே அவங்க காரெலாம் வெளியில் எடுத்து நிறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்லாம் ஆயத்தமாக இருந்தார்கள். நான் போன பொழுது அவர்கள் என்னை ஏற இறங்க பார்த்தால், ஏன்னா என்னுடைய சட்டையில் ஒரு பட்டனும் கூட இல்லை, எல்லா பட்டனும் பிய்ந்து விட்டது. நான் சொன்னேன், எனக்கு இந்த ஹூக் வேணும், மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. நான் என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டு நான் ஜெபத்துக்கு வந்து விடுகிறேன். சட்டையெல்லாம் அழுக்கு, ஈர துணியை வைத்து துடைத்து விட்டார்கள். அந்த ஹூக் போட்டு நான் மறுபடியும் ஜெபத்திற்கு போய்விட்டேன். ஜெபித்து முடித்த பின்பு பெரிய நன்மைகள் அங்கே கர்த்தர் அந்த கூட்டத்தில் செய்தார். நாங்கள் திரும்பவும் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர் ஆலோசனை முன்பே எச்சரித்து விட்டார், அதற்கான ஆலோசனையும் கொடுத்தார். ஆனால் அந்த விபத்தில் தீங்கு ஒன்றும் இல்லாதபடி கர்த்தர் காத்தார். தேய்ப்போ அல்லது சிராய்ப்போ இரத்தம் சிந்துதலோ ஒன்றும் இல்லை. எனக்கு என்னுடைய
சட்டையில் சில பாகங்கள், அந்த பட்டன்கள் மட்டும் போனது, தேய்த்ததான அடுக்கு, அவ்வளவுதான். அதில் சட்டை கூட பியவில்லை. ஆனால் மற்ற நேரங்களாக இருந்தால் தார்த்தராக ஆயிருக்கும். கர்த்தர் பாதுகாத்தார். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலோசனை தந்த கர்த்தர், அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தபடினால் அவரை நான் துதிப்பேன். நாம் துதிக்க வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவர். நாம் அவரோடு கூட சேர்ந்து பயணிக்கும் பொழுது அவருடைய ஆலோசனை நமக்கு பெரிய நன்மைகளை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலையும் உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய ஜனங்களை ஒவ்வொருவரையும் நடத்தி ஆசீர்வதித்து உம் நாமத்தை உயர்த்து கிருபை சூழ்ந்து கொள்ளப்படும். தேவாவியானோட பிரசனம் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.